யாக்கோபின் நிருபம் 5வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. போதும். எலியாவின் ஜெபத்தை குறித்து ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. எலியா எப்படி ஜெபித்தார், ஏன் நாம் ஜெபிக்கணும் எலியாவை போல அப்படின்னு சொல்வதையும் தேவ ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். வேத வசனம் வாசித்த வசனம் சொல்லுகிறது, எலியா எப்படி ஜெபித்தார் என்றால், எப்படி ஜெபம் பண்ணாரா? கருத்தாய் ஜெபித்தார். எல்லாம் சொல்லுங்க, நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்? கருத்தாய் ஜெபிக்கணும். அந்த கருத்தான ஜெபம் என்ன செய்தது என்றால், வானம் பூட்டப்படட்டும் சொன்னாரா, வானம் பூட்டப்பட்டது. மறுபடியும் ஜெபித்தார், வானம் திறக்கப்பட்டது. ஒரு தனி மனிதனுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் வானத்தை பூட்டுவார்னா, நீங்களும் நானும் ஜெபித்தால் கர்த்தர் இதே போல பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவர். நல்லா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. கருத்தாய் ஜெபித்தான். எலியாவின் ஜெபம் கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபம். அப்போ எலியாவின் ஜெபம் என்ன கருத்தை மையப்படுத்துகிறது? ஏன் நாம் கருத்தாய் ஜெபிக்கணும்? ஏன் நான் ஜெபிக்கணும்? நான் ஜெபிப்பேன் என்றால் எனக்கு பின் வருகிற சந்ததியும் ஒரு ஜெப சந்ததியா வரும். என் பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவார்கள். என் குடும்பம் ஒரு ஜெபிக்கிற குடும்பமா மாறும். இன்னைக்கு ஜெபம் என்பது ஒரு விளக்கை போன்றது. ஒரு வீட்டுக்குள்ள எப்படி விளக்க கொளுத்தி வச்சாங்க வெளிச்சம் வருதோ, அது போல ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய இருதயமும் வெளிச்சமா இருக்கும், அவன் குடும்பமும் வெளிச்சத்துக்குள்ள வரும். இந்த உலகத்தில் மற்றவங்க எல்லாம் எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு தெரியல அந்நிய தெய்வங்களுக்கு முன்னாடி. ஆனா எலியா என்கிற ஒரு தேவ மனுஷன், ஜீவனுள்ள தேவனை அவன் கருத்தாய் ஜெபித்தான். வாசிங்கள். முதலாவது எலியா செய்த காரியம் என்ன? 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பினாகி எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். நல்லா கவனிங்கள். தேசமே விக்கிரகமா இருக்கு. அந்த சம்பவத்தை அப்படியே பிக்சரைஸ் பண்ணிட்டே வாங்க, அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணிட்டே வாங்க. ஒரு விக்கிரக தேசம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த விக்கிரக தேசத்து நடுவே ராஜ அரண்மனைக்கு நேரா எலியா போறான். இன்னைக்கு அப்படின்னா நீ யோசிச்சு பாருங்க, மோடி கிட்ட போயிட்டு முன்னாடி நின்று பேசுறது போலதான் அன்னைக்கு இந்த ராஜாக்கு முன்னாடி. அந்த ராஜா முன்னாடி போய் நின்னு சொல்றான், தேசமெல்லாம் விக்கிரகம் மாறிச்சு, ஜனங்கள் எல்லாம் விக்கிரகத்துக்கு பின்னாடி போறாங்க. ரொம்ப வேதனையோட ஒரு ஜெபிக்கிற மனுஷனால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதான் சொல்ற, உண்மையான ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனால இந்த விக்கிரக கோட்டைகளோ விக்கிரகங்களோ நடுவில் அவன் இருக்கவே மாட்டான். அவனை ஈர்க்க முடியாது. 1 கோடி ரூபாய் தர, வேணாம் வேணாம், ஜீவனுள்ள தேவன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வந்துருவாங்க. இவன் போனா அந்த ராஜாக்கு முன்னாடி ஒரு சவாலை விட்டான். என்ன சொன்னானா, நீ விக்கிரகத்துக்கு பின்னாடி போயிட்டல, நீ சொல்ற உன் விக்கிரக தெய்வம் தான் இந்த உலகத்தை எல்லாம் ஆட்டி படைக்குதுன்னு சொல்ற. இப்ப நான் சொல்றேன், என் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், இந்த வானத்தை நான் சொல்ற வரைக்கும் அந்த வானத்துல இந்த மழை பெய்யாது என்று சொல்லி வானத்தை பூட்டிட்டான். ஜெபிக்கிற மனுஷனுடைய ஜெபத்தை பாருங்க. ராஜா முன்னாடி சவால், ராஜா முன்னாடி இருக்கிறான். நான் சொல்றேன், வானம் இனி மழை பெய்யாது, மறுபடியும் நான் சொல்ற வரைக்கும் இந்த வானத்துல இந்த மழை வராது என்று சவால் விட்டான். சொல்லிட்டு ஒரு வார்த்தையை ரொம்ப அழகா சொன்னான். அதுதான் ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியமான காரியம். நான் தேவனுக்கு முன்பாக, அந்த வசனத்தை வாசிங்க, என்ன சொல்லி இருக்கிறான்? நான், எல்லாம் கவனிங்க, கடைசி வரை அதை திருப்பி போடுங்க. 1 ராஜாக்கள் 17:1, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன். அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கும் என் தேவனுக்கும் என்ன இருக்குன்னா நல்ல தொடர்பு இருக்கு. சொல்லுங்க, தேவனுக்கு எனக்கு என்ன இருக்கு? தொடர்பு இருக்கு. நான் சொல்றதை தான் என் தேவன் செய்வார் என்று சொல்லி வானத்தை பூட்டி விட்டான். இவ்வளோ பெரிய காரியத்தை ஒரு ஜெபிக்கிற மனுஷனால் செய்ய முடியுமா? செய்ய முடியும். த்ரூ பிரேயர், ஜெபத்தின் மூலமா அசாத்தியமான காரியங்களை செய்ய முடியும். சொன்னா பாருங்க, வானம் பூட்டப்படுவதாக. ஏன்னா எனக்கும் என் தேவனுக்கும் நல்ல தொடர்பு இருக்கு. அப்போ ஒரு ஜெபம் என்றால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபம் என்று சொன்னால், சும்மா ஒரு 2 நிமிஷம் மனசுல நினைச்சிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன், போயிட்டு ஜெபிச்சிட்டேன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு ஜெபம் என்று சொன்னால் அது தேவனோடு நம்மை தொடர்பை ஏற்படுத்துகிறது.
வானத்தையும் பூமி உண்டு பண்ணின சர்வ வல்லவரோடு எனக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது. அந்த தொடர்பு அவரோடு ஏற்படும் போது அவருக்குள் இருக்கிற வல்லமையெல்லாம் கர்த்தர் யாருக்கு தரார்னா ஜெபிக்கிற பிள்ளைக்குள்ள அந்த வல்லமையை வைக்கிறார். இப்ப பாருங்க, மொபைல் இருக்கு, ஏன் நம்ம சார்ஜ் பண்றோம்? அது சார்ஜ் ஆகலைன்னா அது என்ன செய்யறோம்? சார்ஜ் இல்லாம போய் செத்து போயிடும். அது செத்த மொபைல், அதுக்குள்ள சார்ஜ் இல்லை. அது போல இன்னைக்கு தேவனோடு தொடர்பை ஏற்படுத்தாத ஒரு மனுஷன் சரீர பிரகாரமா நடமாடுவான், ஆனா அவன் செத்தவனா இருப்பான். எலியா சொல்லுகிறான், நான் தேவனோடு என்ன உடையவன் என்றால் தொடர்புடையவன். எல்லாம் சொல்லுங்க, தேவனோடு தொடர்புடையவன். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நமக்கு தேவனோடு தொடர்பு தேவை. என்னுடைய முதல் குறிப்பு, தேவனோடு தொடர்புடைய எலியா. சவால் விட்டாங்க ராஜாக்கு முன்னாடி. இன்னைக்கு தேவனோடு ஒரு மனுஷன் தொடர்பு வைப்பானா, நான் சொல்றேன், எந்த இடத்துல கர்த்தர் அவனை தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். ஹல்லேலூயா. தேவனோடு தொடர்பு நமக்கு மிக மிக அவசியம். எலியாக்கு முன்னாடி கர்த்தர் அவன் வானத்தை எலியா பூட்ட வேண்டும் என்றால், ராஜாக்கு முன்னாடி எலியா வானத்தை பூட்ட வேண்டும் என்றால் அவன் எங்க தொடர்பை ஏற்படுத்தி வச்சிருக்கணும்? வாசிங்கள், மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நீயோ ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டிற்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். தொடர்பு என்பது வெளியரங்கமான தொடர்பு. வானம் பூட்டப்படணும்னா எலியா தேவனுக்கு முன்பதாக தன்னுடைய இருதயத்தை என்ன செய்யணும்னா திறக்கணுங்க. வீட்டுக்குள்ள வீட்டு கதவை பூட்டினாதான் வெளியில வந்தா பலன் இருக்கும். எலியா என்ன செய்தானா, அவன் தனிமையா இருக்கும் போது ஏற்கனவே தேவனோடு நல்ல தொடர்பு வச்சிருந்தான். முன்னாடி வந்து ராஜா முன்னாடி சொன்னான், வானம் பூட்டப்படும் என்று சொன்னான். இன்னைக்கு கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபம், நமக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல தொடர்பு ஏற்படணும். இன்னைக்கு இந்த தொடர்பை துண்டிக்கிறது எது? எனக்கு ஆண்டவருக்கு எவ்வளவு தொடர்பு இருக்கிறது, நான் கர்த்தரோடு எவ்வளவு தொடர்பு வச்சிருக்கிறேன், அந்த தொடர்பு தான் கருத்தான ஜெபம். தேவனோடு தொடர்பில்லாத ஜெபங்கள் எல்லாம் அது வெறுமையா போயிடும். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு முதல் காரியம் எலியா சொன்னா, எனக்கும் தேவனுக்கும் தொடர்பு இருக்கு. இன்னைக்கு ஒரு விஷயம் எல்லாரும் கை உயர்த்தி ஜெபம் பண்ணும், ஆண்டவரே எனக்கும் உமக்கும் ஒரு தொடர்பு ஏற்படட்டும் அப்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஏற்கனவே இருக்கிற தொடர்புகள் இன்னும் வல்லமை மிக்க தொடர்பாய் மாறட்டும். ஆவியானவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீர் தொடர்புக்குள்ள கொண்டு வருவீராக. கர்த்தருடைய ஆவியானுடைய தொடர்பை, ஒரு ஆண்டவர் விசேஷமான தொடர்பு எல்லா பிள்ளைகளுக்குள்ள ஏற்படுவதாக. தேவனோடு அவனுக்கு தொடர்பு இருந்தது. கருத்தான ஜெபம் தேவனுடைய தொடர்பை நமக்கு வெளிப்படுத்தி காண்பி. அப்படி ஒரு மனுஷன் தேவனோடு தொடர்பை வைப்பான் என்றால் உங்கள் ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வாசிங்க 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்கள். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ இவ்விடத்தை விட்டு திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்துக் கொண்டிரு. போதும். ஒரு மனுஷன் தேவனோடு தொடர்பை ஏற்படுத்தி வைப்பானா, நான் அதுக்குள்ள சொல்வேன், முதல் காரியம் என்னன்னா, கர்த்தர் அவனை நடத்த ஆரம்பிப்பார். சொல்லுங்க நல்லா, கர்த்தர் அவனை என்ன செய்வார்? நடத்த ஆரம்பி. என்ன ஆண்டவர் நடத்தினது போல நான் பார்க்கலையே பாஸ்டர், எனக்கு தேவனுடைய நடத்துதெல்லாம் என்னன்னு தெரியல அப்படின்னு நீங்க சொல்வீங்கன்னா, நான் சொல்லுவேன், நீங்க தேவனோடு தொடர்பை ஏற்படுத்த உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவன் நடத்துகிறதை உங்களால் காண முடியும். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். வறட்சியான காலத்தில் உன்னை போஷித்து நடத்துவார். உன்னுடைய எல்லா எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். இந்த ஆண்டவரை போல இந்த உலகத்தில் யாருமே நம்மளை என்ன செய்ய முடியாதுன்னா நடத்த முடியாது. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். அதுக்கு நான் தேவனோடு என்ன செய்யணும்? தொடர்பை ஏற்படுத்தணும். தொடர்பை ஏற்படுத்தாத எந்த மனுஷனையும் கர்த்தர் நடத்துறது அவனால உணரவே முடியாது. தேவன் சொன்னார் பாருங்க, நீ போய் கேரி தண்டையில ஒளித்திரு. உடனே கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு பாருங்க. அப்போ ஒரு பிள்ளை தேவனோடு தொடர்பை ஏற்படுத்த ஜீவனுள்ள தேவன் அவனை நடத்தி கொண்டே இருப்பார். கேரி தாற்றங்களில் இருக்க வைப்பார். சாரிபாத் வீட்டுக்கு போன்னு சொல்வார். இன்னும் எங்கெங்க போகணும்னு சொல்லுவோம், அங்கங்க அவனை சரியாய் நடத்தி கொண்டிருப்பார். இன்னைக்கு என்ன யாருமே நடத்தல பாசன்னு சொல்வீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கணம் ஆண்டுடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே இன்னும் நான் உங்களோடு தொடர்பை ஏற்படுத்தி உங்களுடைய நடத்துதலை காண எனக்கு கிருபை தாரும். இந்த ஆண்டவரை போல இந்த உலகத்தில் எந்த மனுஷனை நடத்த முடியாது. பலர் உங்க கூட நடப்பேன்னு சொல்லுவாங்க, பாதியில விட்டுட்டு போயிடுவாங்க. பலர் உங்க கூட கடைசி வரேன்னு சொல்லுவாங்க, அவர்கள் நட்டாற்றில விட்டு போய்விடுவார்கள்.
ஆனா இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், மரண பரியந்தம் என்னை நடத்தி செல்ல அவர் போதுமானவர், கடைசி வரை என்னை நடத்தி செல்வார். எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போய் கேரி தாற்றங்களை ஒளித்திருப்பா, நான் பார்த்துக்கிறேன் மீதி. நீ போய், நீ சவால் விட்டுட்டல, நீ ஜெபிக்கிறவன் தானே, என் கூட என்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்க, உன்னை நடத்துகிற நான் சொல்லி அவனை நடத்தினார். அப்படி அவனை நடத்தும் போது அடுத்தது அவனுக்கு நடக்கிற காரியத்தை பாருங்க. தேவனோடு ஒரு மனுஷனுக்கு சரியான தொடர்பு இருக்கும் என்றால், வாசிங்க அப்படியே தொடர்ந்து 6ஆம் வசனத்தை வாசிங்கள். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது, தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். இரண்டாவது, ஒரு மனுஷனுக்கு தேவனோடு தொடர்பு இருக்குன்னு ஆண்டவர் என்ன செய்வார்? அவனை சொல்லுங்க, அவனை என்ன செய்வார்? போஷிப்பார். எவ்வளவு அழகா போஷித்தார் பாருங்க. ஒரு காக்காக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரா. இன்னைக்கு நம்ம ஆர்டர்லாம் போடுறோம், சொமேட்டோ, ஸ்விக்கி, இன்னும் என்னென்னமோ சொல்றோம். பாதி நேரத்தில் எங்க நிற்கிறான்னு அவனுக்கே தெரியாது. அவன் பேசுறது நமக்கு புரியாது, நம்ம பேசுறது அவனுக்கு புரியாது. கொஞ்ச நேரத்தில் அவனே சாப்பாடு வீட்டுக்கு கொண்டு போயிடுவான். இப்படித்தான் நிலவரம் இருக்கு. ஆனா கவனிங்க, ஒரு காக்கா கிட்ட ஆண்டவர் சொன்னாரா, போய் என் பிள்ளைக்கு நீ சாப்பாடு கொடுன்னு சொல்லும்போது பைபிள் சொல்லுது, காலையிலும் சாயங்காலமும் ஒரு காக்கா வந்து அவனை போஷிக்க முடியும் என்றால், தேவனோடு தொடர்பை ஏற்படுத்துகிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் போஷிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஒரு நாள் உங்களை பட்டினியாய் விட மாட்டார். இந்த ஆண்டவரை போல போஷிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் இரண்டாவது இருக்கவே முடியாது. இதுவரை அவர் உங்களை பட்டினி போடல, இதுவரை ஆகாரத்துக்கு உங்க வாழ்க்கையில குறை வைக்கல, எல்லா நேரத்திலும் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டார்ல, அப்ப இனிமேலும் போஷிக்க அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். எலியாவை காக்காவை கொண்டு போஷித்தாருங்க. மகா பெரிய ஆச்சரியமானது. அந்த காக்கா யார் வீட்டில இருந்து எடுத்துச்சு, யார் வீட்டில் அப்பம் குறைவுபட்டுச்சு, எங்க இருந்து எடுத்தது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லிட்டார், என் பிள்ளைக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும், அவன் என் கூட தொடர்புள்ளவன். சரியா வந்து அது போஷிக்க வேண்டிய நேரத்தில் அது போஷித்து கொண்டே இருந்தது. இப்போ இன்னைக்கு சொல்றேன், இந்த தேவையெல்லாம் சந்திக்கப்பட முடியுமா? கர்த்தரோடு தொடர்பை ஏற்படுத்துங்க. இதிலெல்லாம் நான் எப்படி நடந்து போவேன்? கர்த்தரோடு தொடர்பை ஏற்படுத்துங்க. மூன்றாவது, எலியாவின் தேவன் எப்படிப்பட்டவர்? வாசிங்கள் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1ஆம் வசனம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். இப்ப 3.5 வருஷம் மழையே இல்ல, அங்க மழையே பெய்யல, அவ்வளோ வறட்சி, நிறைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து செத்து விழுது, தண்ணி இல்லாம. அங்க இருக்கிற எல்லாருமே நிறைய பேர், நிறைய பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. இப்ப 3.5 வருஷம் ஆகும்போது கர்த்தர் சொன்னார், உன்னை போய் எலியாவை பார்த்து சொன்னார், நீ போய் ஆகாப் அந்த ராஜாவை போய் பாருன்னு சொன்னார். அப்போ 3.5 வருஷம் இவனை ஒட்டுமொத்த தேசத்துல தேடுறாங்க, சல்லடை போட்டு தேடுறாங்க. கடந்த நாட்கள் அமெரிக்கா தேடிச்சு பாருங்க, பின்லேடனை தேடி சல்லடை போட்டு தேடினாங்க, மலையெல்லாம் தேடினாங்க. அழகா பின்லேடன் பக்கத்து தேசம் பாகிஸ்தான்ல வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கார் ஜம்முன்னு. அவர் நினைச்சார் அவனுக்கு பாட்டுக்கு எங்கேயோ தேடிட்டு இருப்பாங்க போல. தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. எலியாவை அப்படிதான் ஒரு தேசமே சேர்ந்து ஒரு மனுஷனை தேடுது, எங்கெங்கெல்லாமா தேடி பார்க்குறாங்க. 3வது வீட்டில், தெரிஞ்சவங்க வீட்டில், தெரியாதவங்க வீட்டில், எங்க எலியா வானத்தை இப்படி பூட்டிட்டா, தண்ணி இல்லை. அவன் இருந்தாதான் வானம் திறக்கப்படும், தண்ணி இல்லை, தேடினா கிடைக்கல. 3வது சொல்லுவேன், ஒரு மனுஷன் கர்த்தரோடு தொடர்பு வைப்பான் என்றால் அவனை ஜீவ காலம் எல்லாம் கர்த்தர் பாதுகாப்பார். சொல்லுங்க, கர்த்தர் அவனை என்ன செய்தார்? பாதுகாத்தார். உங்களை பாதுகாப்பாருங்க. இந்த ஆண்டவரை போல என்னை பாதுகாக்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆண்டவரை போல பாதுகாக்க முடியாது. அவ்வளவு செட்டையின் மறைவில் வச்சு பாதுகாப்பார். இன்னைக்கு எனக்கு பாதுகாப்பே இல்லப்பா சார். தொடர்பை ஏற்படுத்துங்க. நடத்துறது யாருன்னே தெரியல, தொடர்பை ஏற்படுத்துங்க. எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும் தெரியல, போஷிப்பு இல்லை, தொடர்பை ஏற்படுத்துங்க. 4வது, ஒரு மனுஷன் அவனை பார்த்து சொல்ற வார்த்தையை கவனிங்க. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 10வது வசனம். 4 காரியத்தை ஒரு மனுஷன் தொடர்பை ஏற்படுத்தும் போது கர்த்தர் அவனுக்கு செய்கிறார். 10வது வசனம். உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று. உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் இல்லை, ராஜ்யம் இல்லை. உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்றேன். அந்த ராஜாவுடைய அசிஸ்டன்ட போற வழியில பார்த்துட்டான் எலியாவை பார்த்த உடனே அந்த உபதியான்றவன் சொல்றான், ஐயோ வந்துட்டியாயா, 3.5 வருஷம் எங்க ராஜா உன்னை தேடாத இடம் கிடையாதுயா. ராஜ்யமா ஊரா தேடி இருக்கிறோம், தேசமா தேடி இருக்கிறோம். ஆனா உன்னை கண்டுபிடிக்க முடியலையே.
அப்ப நான்காவது சொல்வேன், நான் எந்த மனுஷன் தேவனோடு தொடர்பு வைக்கிறானோ கர்த்தர் அவனை எல்லா காலத்திலும் தப்புவிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். எல்லா கண்ணிக்கும் கர்த்தர் அவனை தப்புவிப்பார். இந்த ஆண்டவரை போல அவனை தப்புவிக்க யாருமே இல்லை. பாருங்க, இன்னைக்கு இந்த ஆண்டவரை போல உங்களை தப்புவிக்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. நீ எந்த கண்ணியில சிக்கி இருந்தாலும், எந்த பிரச்சனையில சிக்கி இருந்தாலும், எந்த போராட்டத்தில் சிக்கி இருந்தாலும், எந்த இடத்துல வெளியில வரவே முடியாத இடத்துல இருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவரோடு ஜெபத்தில் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவீங்கன்னா உன்னை நடத்துகிற, உன்னை போஷிக்கிற, உன்னை பாதுகாக்கிற, உன்னை தப்புவிக்கிற ஒரு ஜீவன் உள்ள தேவன் இன்றைக்கும் நான் நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. தேவனோடு தொடர்பை ஏற்படுத்துவதுதான் கருத்தான ஜெபம். அந்த கருத்தான ஜெபத்தை ஒரு மனுஷன் சரியா தேவனோடு தொடர்பை ஏற்படுத்தி, ஆண்டவரே இந்த உலகத்தை விட எனக்கு உங்க கூட இருக்கிற தொடர்பு தான் முக்கியம் ஆண்டவரே. இந்த தொடர்பை துண்டிக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் தள்ளி வைக்கிறேன் ஆண்டவரே. என் உறவுகள், எனக்கு வேண்டிய ஆசைகள், என்னுடைய விருப்பங்கள், இதெல்லாம் எனக்கு இரண்டாவது தான் ஆண்டவரே. எல்லாவற்றை காட்டிலும் உங்க கூட தான் எனக்கு தொடர்பு வேண்டும் சொல்லி தேவனோடு தொடர்பை ஏற்படுத்துகிற மனுஷன். இன்னைக்கு பிசாசுக்கு தெரியும், நீங்க தேவனோடு தொடர்பை ஏற்படுத்தினா தேவனுடைய வல்லமை பயங்கரமா செயல்படும், குடும்பத்தில் பயங்கரமா செயல்படும், பிள்ளைகள் வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும். ஆனா அந்த தொடர்பை ஏற்படுத்த விடாதபடி பிசாசு பல வழியில போராடுவான். உலகத்தை காமிப்பான், பிசாசை காமிப்பான், பொருளை காண்பிப்பான், பணத்தை காண்பிப்பான். ஏன்னா அந்த தொடர்பு இங்க வராம அந்த தொடர்பை திருப்புறதுக்கு பார்ப்பான். ஆனா ஜெபிக்கிற ஒரு பிள்ளை தெரிந்து கொள்ளணும், எனக்கு யாரோட தொடர்பு வேணும்னா சொல்லுங்க, யாரோட நமக்கு தொடர்பு? தேவனோட பக்கத்துல தட்டி சொல்லுங்க, தேவனோடு தொடர்பை ஏற்படுத்துவோம். அதுதான் அந்த உறவை சொல்லுகிற உறவு. தேவனோடு தொடர்புனா தேவனோட உறவு. இன்னைக்கு எந்த உறவு ரொம்ப நம்ம வாஞ்சிக்கிறோம்? ஜெபம் ஏன் 40 நாள் ஜெபம் வாங்க, தேவனோடு தொடர்பை ஏற்படுத்திருங்கப்பா. என் குடும்பத்தில் ஜெபிங்க, தேவனோடு தொடர்பை ஏற்படுத்துங்கப்பா. என் குடும்பமா ஜெபிங்க, தேவனோடு தொடர்பை ஏற்படுத்துங்கப்பா. தேவனோடு தொடர்பை ஏற்படுத்தினால் இந்த எலியாவின் வாழ்க்கையில கர்த்தர் அவனை நடத்தினார், கர்த்தர் அவனை போஷித்தார், கர்த்தர் அவனை பாதுகாத்தார், கர்த்தர் அவனை தப்புவித்தார். இந்த ஆண்டவரை போல இன்னும் கூட நிறைய சொல்லிக்கிட்டே போவான். கர்த்தரோடு தொடர்பை ஏற்படுத்தின மனுஷனுக்கு நீ எந்த பாதையில போனாலும் இன்னைக்கு ஆண்டவரோடு தொடர்பை ஏற்படுத்த ஒரு பெரிய மாற்றத்தை காண கர்த்தர் கிருபை செய்வார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இரண்டாவது, கருத்தாய் ஜெபிப்பது என்றால் என்ன? முதலாவது, தேவனோடு தொடர்பை ஏற்படுத்துவதுதான் கருத்தான ஜெபமாய் இருக்க முடியும். இரண்டாவது, என்னுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? வாசிங்கள் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21ஆம் வசனம். அதே சம்பவத்திலிருந்து உங்களுக்கு சொல்றேன், வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். இந்த ராஜா என்ன செய்தான் அப்படின்னா, நீங்க கவனிங்களேன், சம்பவத்தோடு நீங்க குறிப்பை கவனிச்சுட்டே வாங்க. இந்த ராஜா போய் அந்நிய அந்த எசபேலை திருமணம் பண்ணி தேவ ஜனத்தை எல்லாம் விக்கிரகத்தின் பக்கமா திரும்பிட்டான். அவங்க நினைவெல்லாம் யார் பக்கம் திரும்பிடுச்சுன்னா, உலகத்தின் பக்கம், உலகத்தில் உள்ள விக்கிரகத்தின் பக்கம், மாய்மாலம் பக்கம், மேட்டிமை பக்கம், பணத்தின் பக்கம், எல்லா பக்கத்தையும் திரும்பிட்டான். இப்ப எலியா தேசத்துக்குள்ள வந்த உடனே கேட்ட ஒரு கேள்வி, ஜனங்களை பார்த்து கேட்டா, எந்த மட்டும் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா 2 நினைவுகளோடு இருக்கிறீங்க. என்ன நினைவு அது? 2 நினைவு. கொஞ்சம் ஆண்டவரும் வேணும், கொஞ்சம் பாகாலும் வேணும், கொஞ்சம் அவரும் வேணும், கொஞ்சம் ஆண்டவரும் வேணும், கொஞ்சம் ஆண்டவரும் வேணும், கொஞ்சம் பணமும். இப்படியே 2 நினைவு. இன்னைக்கு ஜெபத்துக்கு ஒரு பெரிய தடை நம்முடைய வாழ்க்கையில எதுனா, இந்த 2 நினைவுகள் தாங்க நம்ம ஜெபிக்க விடாம தடை செய்கிறது. தேவனோடு ஒரு மனுஷ தொடர்பை ஏற்படுத்தும் போது அந்த கருத்தான ஜெபத்துல எலியா சொல்லுகிறான், ஒரே நினைவுக்குள் வாருங்கள். கர்த்தருடைய நினைவா மாறட்டும், தேவனை சார்ந்து கொள்வது உங்க நினைவாய் மாறட்டும், ஜெபம் நினைவாய் மாறட்டும், வசனம் நினைவாய் மாறட்டும். இன்னைக்கு என்னுடைய சிந்தையில போராடுகிற அந்த 2 நினைவுகள் எது? ஆவியானவர் ஆராய்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சில பிள்ளைகளால ஜெபிக்க முடியல, ஏதோ ஒரு நினைவு அவங்களை வாட்டி வதைக்கிறது. ஜெபிக்க நினைக்கிறாங்க, ஆனா ஜெபிக்க முடியல, மறுபடியும் அது ஒரு பக்கம் இழுத்து கொண்டே இருக்குது. இன்னைக்கு அவன் சொன்னா, அப்படி 2 நினைவா இருக்கிறவங்களுக்கு எலியா சொல்லுகிறான், ஏன் நீங்க இன்னும் குந்தி குந்தி நடக்கிறீங்க? உங்க நட வந்து வேகமா நடந்திருக்கணும், நீங்க நல்லா நடந்து போனோம். ஆனா 2 நினைவு இருக்கிறபடியினால் ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்க. சர்ச்சில் ஒரு வாரம் வந்தா ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்க, மறுபடியும் வீட்டுக்கு போனா அதே நினைவுகள். அதே ஜெபத்துக்கும் வரணும்னு நினைவு இருக்கு, உலகமும் ஒரு பக்கம் நினைவா இருக்கு. இல்ல நம்முடைய வாழ்க்கையில தேவன் பக்கமாய் எலியா தன்னுடைய ஜனத்தை திருப்ப பார்க்கிறான். ஆகாப் உலகம் பக்கமா திருப்புறான், விக்கிரக பக்கமா திருப்புறான். எலியா வந்து தேவ ஜனத்தை எல்லாம் தேவன் பக்கமாய் திருப்புகிறான்.
இன்னைக்கு நம்முடைய நினைவுகள் கர்த்தர் பக்கம் திரும்பினா நம்முடைய ஜெபங்களும் ஆசீர்வாதமாய் மாற கர்த்தர் கிருபை செய்வார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. என் நினைவுகள் உலகத்தின் பக்கம் அல்ல, என் நினைவுகள் ஜீவனுள்ள தேவன் பக்கமாய் இருப்பதாக. இன்னைக்கு நான் எந்த நினைவோடு இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்? என்ன நினைவு ஆண்டவரோட என்ன மேற்கொண்டு வந்து கொண்டே இருக்கு. ஆலயத்தில் உட்கார்ந்த பின்பு என்னால ஜெபத்துக்குள்ள வசனத்துக்குள்ள நினைவு வராம வேற யார் என் நினைவுகளுக்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள்? இன்னைக்கு அந்த நினைவை வேற அறுக்கணும், இல்லைன்னா அந்த நினைவை வெளியில தள்ளணும். ஆண்டவரே உங்க சிந்தனையை தாங்க, உங்க நினைவுகளை தாங்க. வசனம் ஏன் இந்த நினைவெல்லாம் நம்ம வசனத்தை வாசிக்கணும்னு சொல்றோம்னா, வசனத்தை வாசித்தா அந்த வசனம் சிந்தனைக்குள்ள போகும். வசனத்தை வாசித்தாதான் இந்த தேவையில்லாத சிந்தனையை நம்மால் மேற்கொள்ள முடியும். சொன்னா எலியா வந்து தேவன் பக்கமா திரும்புங்கப்பா, உங்க நினைவெல்லாம் ஆண்டவர் பக்கமா வரட்டும். இவ்வளவு நாள் விக்கிரகத்தின் பக்கமா பாகால் பக்கம் போயிட்டீங்க. ஒருவேளை நீ பாகால் தான் தெய்வனா அங்கேயே போயிரு, மறுபடியும் வராத, ஆண்டவர்கிட்ட வராத அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டமா சொன்னான். ஆனா நான் அப்படி சொல்லல. ஆனா உங்க நினைவெல்லாம் இன்னைக்கு என்ன திரும்பட்டும்னா ஆண்டவர் பக்கமா திரும்பட்டும். 2 நினைவுகள் குந்தி குந்தி நடக்க வைக்கும். பைபிள் சொல்லுது, யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, இரு நினைவுகள் உள்ளவன், இரு மனம் உள்ளவன் எப்படிப்பட்டவனா? அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் திரையில போடுங்க. இரு மனம் உள்ளவன், இரு மனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் எப்படி இருக்கிறானா? நிலையற்றவனா இருக்கு. எதை செய்தாலும் அவன் வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஆனா ஒரே நினைவா மாறும்பொழுது, கிறிஸ்துவின் நினைவாய் மாறும்போது, நான் சொல்கிறேன், நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமான பெரிய காரியங்களை செய்து முடிக்க அந்த ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். என் நினைவு கிறிஸ்துவின் நினைவா மாறிட்டா போதும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நம்முடைய நினைவெல்லாம் தேவன் பக்கம் திரும்பணும். இந்த ஆண்டவரை போல இந்த உலகத்துல பதில் கொடுக்க முடியாதுங்க. இன்னைக்கு பதில் பெறாத பிள்ளைகள் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் ஜெபத்தையா கேட்க மாட்டேன்றாருங்க. ஒரே பிரச்சனை எனக்கு, அதுதான் எனக்கு புரியல. எல்லாருக்கும் பிரச்சனை தான். ஆனா பதில் கொடுக்காம இருக்கிறதுக்கு அவர் என்ன பாகாலான நம்ம ஆராதிக்கிற தேவன்? அவர் ஜீவன் உள்ள தேவன் அல்லவா? வந்து நின்று கூப்பிட்டான் பாருங்க, அத்தனை பேரும் பார்க்கறாங்க. ராஜா ராணி அவங்க ட்ரெஸ்ல அப்படி வந்து நிக்கிறாங்க, குதிரை எல்லாம் நிக்குது, தேசமே எட்டி பார்க்கறாங்க. ஒரே மனுஷன் 2 கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொன்னா, என்னை கேளும், என்னை கேளும். அவ்வளவுதான் ஜெபமே. 3 காரியத்தை சொன்னா, தேவனை நோக்கி கூப்பிடும் போது, நீர் உடன்படிக்கையின் தேவன், வாக்குத்தத்தத்தின் தேவன், உயிர்ப்பிக்கும் தேவன். சொல்லி முடிச்சவன உங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வாசிங்க அடுத்த வசனத்தை, 38ஆம் வசனம். எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். 38ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆனா என்னன்னா, நமக்கு அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அவங்க அப்படி செய்யல. எப்படி செஞ்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இத்தனை வருஷம் ஆண்டவர் பக்கம் திரும்பாத ஜனம், வானத்திலிருந்து அக்கினி விழுந்திருக்கு. நீங்க இது வரைக்கும் வானத்திலிருந்து என்ன விழுறத பார்த்திருக்கோம்? நான் என்ன பாஸ்டர் பார்த்திருக்கேன், அந்த மழையை தான், அந்த பேய் மழையை தான் பார்த்திருக்கிறேன். வேற நான் எதுவுமே பார்த்ததில்லை பாஸ்டர். நம்ம அதை தான் பார்த்திருக்கோம். சிலர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க பனி கட்டி விழுறது, கல் மழை விழுறது போல பனி கட்டி மழையா விழுமா, ஓடி போயிடுவாங்க, உள்ள ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அது பட்டா பயங்கரமா வலிக்கும். அது வெளிநாடுகள் எல்லாம் அடிக்கடி நம்ம பார்க்கிறோம். ஆனா வானத்துல இந்த அக்கினி விழணும்னா பாருங்க, அந்த இடம் முழுவதும் நக்கி போடணும்னா எவ்வளவு தூரம் அந்த அக்கினி இறங்கி இருக்கும் பாருங்க. எவ்வளவு தூரம் ஆண்டவர் அந்த ஜெபிக்கிற அந்த தொடர்புள்ள மனுஷனை, அந்த தன்னுடைய நினைவுகள் எல்லாம் ஆண்டவர் பக்கம் திருப்பி இருக்கிற மனுஷனை, தாம் பலிபீடத்தை செப்பனிட்டு வச்சிருக்கிற மனுஷனை, எவ்வளவு தூரம் அவன் சத்தத்தை தேவன் எப்படி கேட்கிறார் பாருங்க. வானத்திலிருந்து ஒரு அக்கினி விழுந்தவன ஜனங்கள் எல்லாரும் அப்படியே இது பண்ணிட்டாங்க. கர்த்தரே தெய்வம். சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரே, கர்த்தரே தெய்வம். இன்னும் கூட நல்ல சத்தமா, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். அப்படி தேசமே கத்துச்சுனா, அங்க நிக்கிற விக்கிரக அந்த வழிபாட்டுக்கிற மந்திரவாதிகள்லாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டான். எப்பா இப்படி ஒரு தெய்வம் இருப்பாராப்பா? இவ்வளவு நாள் நம்ம விக்கிரக தெய்வம் பாகால் தான் இயற்கையின் தெய்வம் நினைச்சோம். ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று சொல்லி எல்லாருமே ஓட பார்த்தார்கள். எலியா சொன்னா, ஒருத்தனை உயிரோடு இருக்கக்கூடாது, எல்லாரையும் வெட்டி போடு. 900 பேரை அவர்கள் வெட்டி போட்டார்கள். ஏன்னா மறுபடியும் இந்த தேசம் என்ன தேசமா மாறிடக்கூடாதுன்னா, விக்கிரக தேசமா மாறிடக்கூடாது. எல்லா விக்கிரக வழிபாட்டரையும் அங்கேயே வெட்டி போட்டார்கள். ஒருத்தனையும் தப்பிக்க விடல. காரணம், அன்றைக்கு ஒரு மனுஷன்
தேவனோடு நல்ல தொடர்பை வைத்தான். தேவன் பக்கமாய் தன் நினைவுகளை திருப்பி வச்சிருந்தான். தேவனுடைய பலிபீடத்தை செப்பனிட்டான். தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. வானத்திலிருந்து கர்த்தர் அக்கினியா பதில் கொடுத்தார். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன், எலியாவுக்கு தேவன் பதில் கொடுப்பார் என்றால் பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன செய்வார்? அதை கூட எவ்வளோ சோகமா சொன்னீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கும் வலிக்கக்கூடாது, அவருக்கும் வலிக்கக்கூடாது. எலியாவுக்கு பதில் கொடுப்பார் என்றால் எலியாவின் தேவன் தான் என்னுடைய தேவன். அந்த எலியாவுடைய தேவன் வேற, என் தேவன் வேறன்னு கிடையாது. ரெண்டு பேரும் ஒரே தேவன் தான், ஒரே ஆவியானவர். ஆகாப் நடுங்க ஆரம்பிச்சிட்டார். ராஜா உதற ஆரம்பிச்சிச்சு கை கால்லாம். என்ன தெய்வம், இவ்வளோ நாள் நம்ம பொண்டாட்டி பேச்சை கேட்டு இப்படி போயிட்டோமே விக்கிறதுக்கு பின்னாடி. அப்ப கூட அவன் திருந்தல. இப்போ அப்படியே பார்க்கறான், எலியா ஜெபத்தை முடிக்கல. மறுபடியும் என்ன செய்கிறான்? வாசிங்க என்னோடு சேர்ந்து. அடுத்த ஒரே ஒரு குறிப்போடு சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிங்கள் 1 ராஜாக்கள் 18 அதே அதிகாரம் 42 வசனம். ஆகாப் போஜனமானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ எழுந்து போய் ஆகாபை நோக்கி, மழையுமை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். போதும். நம்ம ஆரம்பிக்கும் போது எலியா என்ன ராஜா கிட்ட சவால் விட்டா? மழை பெய்யாது. இப்ப எப்படி முடிக்கணும்னா மறுபடியும் மழையை வர வைக்கணும். அப்ப கவனிங்கள், அக்கினி வந்த உடனே சவால் முடிஞ்சிருச்சு. அங்க எல்லாருமே வெட்டப்பட்டு விட்டார்கள். அதோட ஜெபத்தை முடிக்கல. ஜெபம் எங்க முடியுது அப்படின்னா, ஆகாப் கிட்ட சொல்றான், நான் தானே வானத்தை பூட்டினேன், மறுபடியும் பாரு எங்கள் ஆண்டவர் யாருன்னு அறிஞ்சிக்கன்னு சொல்லி அவன் போய் மறுபடியும் தொடர்ந்து ஜெபித்தான். சொல்லுங்க, என்ன ஜெபித்தான்? வானத்துல இருந்து அக்கினி வந்துச்சு. போதும்பா, நாளைக்கு மீதி பார்த்துக்கலாம். ஒரே டயர்டு, காலையில இருந்து இவனுங்க பாகாலேன்னு கூப்பிட்டு ஒரே எனக்கே அப்படியே முடிச்சுட்டு போல பாருங்க. மறுபடியும் மலைக்கு ஏறினானா, மேலே ஏறினா. நான் சொல்றேன், ஒரு ஜெபிக்கிற மனுஷன் தான் வாழ்க்கையில தேவன் பதில் கொடுக்கிற வரைக்கும் அவன் தொடர்ந்து ஜெபிக்கிறவன். அதுதான் ஒரு உண்மையான ஜெபமா மாற முடியும். ஏதோ ஒரு சிறிய பதிலை பெற்று உடனே என் ஜெபம் முடிஞ்சிருச்சுப்பா, கர்த்தர் கேட்டுட்டாருன்னு போகிறது அல்ல. போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிற, ஆண்டவரே இந்த தேசத்துல மழையே இல்லை ஆண்டவரே, 3.5 வருஷம் மழை இல்லை. தன்னுடைய இந்த தலை முழங்கால்ல படணும்னா யோசித்து பாருங்க. ஒரு குழந்தை அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள எப்படி இருக்கும்? இப்படி உட்கார்ந்து இருக்கும்ல, அது போல தன்னுடைய கால்களை எல்லாத்தையும் மடக்கி சாஷ்டாங்கமா பணிந்து தேவனே அப்படின்னு கூப்பிட்ட ஒரு ஜெபம். தொடர்ந்து ஜெபம் பண்றான். வேலைக்காரன் சொல்றான், மழை வந்த மாதிரி தெரியலங்க, முறை போயிட்டு ஒண்ணுமே தெரியலங்க. 2வது முறை ஒண்ணு இல்ல, 3 ஒண்ணு இல்லைங்க, 4வது போய் பாரு. நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், கர்த்தர் நிச்சயமா பதில் தருவார். 5 இல்ல 6 7வது முறை ஓடி வந்து சொன்னானா, ஐயா ஒரு கையளவு என்ன தெரியுதுன்னா ஒரு மேகம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன மேகம்? என்ன போலவே கையை வச்சு சொல்லுங்க, என்ன மேகம்? ஒன்னு அறிஞ்சிக்கோங்க, ஒரு அடையாளத்தை மட்டும் ஆண்டவர் காண்பிச்சிருவார்னா மழை பெய்யாம போகாது. நிச்சயமாய் தேசத்துல கர்த்தர் மழையை கொண்டு வருவார். 2 கரங்களை தட்டி சொல்லுங்க, எலியாவின் தேவன் அக்கினியாகவும் மழையாகவும் பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கையளவு மேகம் தாங்க பார்த்தா எலியா தெரிஞ்சுக்கிட்டான், ஜெபிக்கிறதுக்கு பதில் வந்துருச்சு. கையளவு மேகம் போதும். இன்னைக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கல, இல்ல ஒரு அடையாளத்தை காமிச்சார்னா அந்த அடையாளத்தின் மூலமா செய்து முடிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அந்த அடையாளம் நிறைவேறும். கர்த்தர் கிட்ட காமிச்ச எந்த சிறிய காரியமா இருந்தாலும் கர்த்தர் செய்து முடிப்பார். இந்த ஆண்டவர் நிச்சயம் செய்வார். ஒரே ஒரு வாக்குத்தத்தம் பலிபீடத்திலிருந்து வந்திருக்கலாம், ஆனா அது உங்களை நோக்கி வந்திருக்கணும். அதை பிடிச்சு ஜெபிக்கிற பிள்ளைகளா இருப்பீங்கன்னா நிச்சயமாய் சொல்றேன், அதையும் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். போய் சொல்வதற்கு அவர் மனுஷன் கிடையாதுங்க. கையளவு மேகம்தான். உடனே தெரிஞ்சுட்டான். எலியா சொன்னா, நான் போறது இருக்கட்டும், போய் அந்த ராஜா கிட்ட சொல்லு, மழையில பாதியில ஏதாவது ஆயிர போகுது அவனுக்கு, அவன் ஏற்கனவே ஜலதோஷம் பிடிச்சி ரொம்ப கஷ்டப்படுறான், அவனை வீட்டுக்கு போய் சொல்லுனார். போய் ஓடி போய் வேலைக்காரன் சொல்றான், மழை வருதுங்க. அப்படியா, என்ன செய்யணும்? ரதத்தை பூட்டிட்டு போங்க, எடுத்து போயிடுங்க, அரண்மனைக்கு போயிடுங்க. நீங்க கவனிங்க, உங்க ஆண்டவர் மறுபடியும் யாருன்னு கவனிங்க. ரதத்துல போறான் வேகமா, மழை வரப்போது சீக்கிரமா, கருத்துருச்சு அதுக்குள்ள வேகமா. வேதம் சொல்லுகிறது, ஒரு கை எலியாவின் மேல் அமர்ந்தது. அவன் ரதத்தை விட வேகமா என்ன செய்தானா?
ஓடினாப்பா, என்ன ஆண்டவர் பாருங்க, குதிரையோட ஸ்பீடா ஓட முடியுமா? எலியா ஓடினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஓட முடியுமா? ஏன்னா யாருடைய கை மேல இருக்குன்னா, ஜீவனுள்ள தேவனுடைய கரம் எலியாவின் மேல இருந்தது. ஆண்டவர் ஓட வச்சாருங்க. அவனும் மழையில நடையில, ஆகாப்பு மழையில நடையில. ஆனால் தேசத்துல 3.5 வருஷம் மழை இல்லாம மழையை ஊற்றினார் அன்றைக்கு. காரணம், ஒரு மனுஷன் கருத்தாய் ஜெபித்தான். அந்த கருத்தான ஜெபம் முதலாவது தேவனோடு தொடர்பை ஏற்படுத்தின ஜெபம், இரண்டாவது தேவன் பக்கமாய் திருப்பின ஒரு ஜெபம் எலியாவின் ஜெபம், மூன்றாவது தேவனுடைய பலிபீடத்தை செப்பனிட்ட ஜெபம், அது நான்காவது தேவனை நோக்கி கூப்பிட்ட ஜெபம், ஐந்தாவது தொடர்ந்து ஜெபிக்கிற ஜெபம். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை, மழையை கர்த்தர் கொண்டு வர உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.